യേശുവെ പോലെ ആകണം. യേശുവിന്റെ വാക്ക് കേൾക്കണം. അവനോടൊപ്പം നടക്കണം. അവനെ പോലെ ആകുന്നതുക്ക്, അവന്റെ വാക്ക് കേൾക്കുന്നതുക്ക് നീ തയ്യാറായാൽ നീ ഒരു സാധാരണ മനുഷ്യനല്ല, നീ ഒരു അസാധാരണ മനുഷ്യൻ. ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நல்ல நேரத்துக்காக இன்னைக்கு ராத்திரி வேளையில் வேதபாலகரும் பரீசர்கள் இருக்கிற பீடம் சொல்லுகிறது எங்களுக்கு திட்டமாய் புரிஞ்சிருச்சு. ஆனா ஒரு சில மக்களுக்கு இன்னும் புரியாமலே உட்கார்ந்து இருக்கிறோம். மோசையோட பீடம் ஏது, வேதபாலகரும் பரீசர்களும் நடந்த வழி ஏது, அவர் இருந்த சீட் ஏது, அது முகாந்திர மக்கள் கொண்டாய ஒரு உபத்திரவம் ஏது என்று அநேகருக்கு இன்னைக்கும் புரியல. ஆனால் எங்களுக்கு புரிய வச்சு திட்டமா நடத்துங்க ஆண்டவரே, எங்களை பரிசுத்தத்துக்கு நேரா நடத்துங்க. அதுக்கேற்றபடி எல்லையில் இந்த உலகத்தில் மாம்சம் உண்டு, ஆவி உண்டு. உலகத்தை ஜெயிச்ச ஆவி கேட்டபடி இன்னைக்கு பகல் வேளையில் அர்ப்பணிச்சு கொடுத்து விடுதல் பெற்றுக் கொள்ளுகிறதுக்காக பரிசுத்தியோட திருவிருந்தெடுத்து ஆவிக்குரிய வாழ்க்கையை முன்னேறி சங்காரகரை அறுத்து மாற்றி குடும்பத்துக்கும் குடும்பத்திலும் வீட்டாருக்கு அல்லேலூயா அதிசயங்களை பெற்றுக்கொண்டு முன்னேறும் அளவுக்கு ஆவியானவர் இந்த ராத்திரி வேளையில் இறங்கணும், இதயத்தை துறக்கணும், அற்புதங்களை செய்யணும். ஜெபம் கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஒரு வாட்டி கூட வசனம் படிக்கலாம். பின்பு இயேசு பார்த்தபோது, ஜனங்களை பார்த்தபோது நம்முடைய சீஷர்களை நோக்கி, வேதபாலகரும் பரிசேயரும் மோசே உண்டாக்கிய ஒரு ஆசனம் உண்டு, இயேசு உண்டாக்கிய ஒரு ஆசனம் உண்டு. உண்டா இல்லையா? நம்ம அல்லேலூயா இயேசுவின் ஆசனத்தில் இருக்கலாமா, மோசேயின் ஆசனத்தில் இருக்கலாமா? வேதம் என்ன சொல்லுகிறது? நம்மளை அழைத்து கொண்டு வந்த தேவன் சொல்லுகிறது நாம் இயேசுவின் ஆசனத்தில் என்ன செய்யணும்? உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு அநேக மக்கள் மோசையுடைய பீடத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். சோதரம் இல்லையா? மோசையோட பீடம் இயேசுவின் பீடமும் உண்டு, மோசையோட பீடமும் உண்டு. நாம் உட்கார்ந்து இருக்கிறது யாருடைய பீடத்தில்? மோசையுடைய பீடத்தில் அல்ல, இயேசுவினுடைய பீடத்தில். அப்ப இயேசுவினுடைய பீடத்தில் உட்கார்ந்து இருக்கிற எந்த தேவ பிள்ளைக்கும் என்ன உண்டு? பரலோகம் உண்டு, பரிசுத்தி உண்டு, அன்பு உண்டு, பாசம் உண்டு, இரக்கம் உண்டு. அப்ப நீங்க கேட்பாரு, அல்லேலூயா எனக்கு அடுத்து ஒரு சகோதரன் சொன்னது, அல்லேலூயா எனக்கு உதவி பண்ணியது யாருன்னு தெரியுமா பாஸ்டர்? அல்லேலூயா பலரையும் நான் கூப்பிட்ட போது ஒரு கேத்தலிக்ஸ் ஃபாதர் வந்து சீக்கிரமா வண்டி கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அவர் எனக்கூட காட்டிய அன்பு, அல்லேலூயா அதை பார்த்தப்போ யாரிலும் நான் அந்த மாதிரி உள்ள அன்பு என்ன செய்தது இல்ல, பார்த்தது இல்ல. அப்ப நீங்க புரிஞ்சுக்கோ, மோசையோட பீடத்தில் உட்கார்ந்து இருக்கிற அதே பரீசனை என்ன ஆவியுண்டு? என்ன ஆவியுண்டு? நைசா வசீகரணம் பண்ணுகிற ஒரு ஆவி. சோத்திரம் சொல்லுங்களா? உண்டு. ஸ்தோத்திரம் இல்லையா? இயேசுவின் பீடத்தில் உட்கார்ந்து இருக்கிற ஆவிக்குரிய பிள்ளைக்கு நைசா ஏமாத்திரா அந்த ஆவி இருக்காத வேதம் திட்டமா பேசுகிற காரணம், இருந்தா அவனுக்கு தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்க முடியாது. வார்த்தை அவனை குற்றம் சொல்லும், வார்த்தை அவனை ஜட்ஜ்மெண்ட் பண்ணும், வார்த்தை முகாந்திர வார்த்தை வர வர அவன் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் ஆவிக்குரிய விஷயத்தில் அவனால் முன்னேறி போக முடியாது. பாவத்தை குறித்து சொல்லும்போ, நீதியை குறித்து சொல்லும்போ, ஆவியானோட மகிமை குறித்து சொல்லும்போ ஒண்ணுங்கள் அவன் இருக்கும், இல்லாவிட்டால் எழுப்பும். அவனுக்கு புரியும், எனக்கு ஆவிக்குரிய விஷயம் முடியாது, எனக்கு மோசையோட பீடம் கொஞ்சம் கூட பிளெக்ஸ் ஆயிருக்கு. காரணம் நைசா ஏமாத்தும் போது அவனுக்கு அது பிரச்சனமே இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா அவனை அழிக்கிறதுக்குள்ள தந்திரங்கள் உருவாக்கவோ அவனுக்கு அது பிரச்சனமே இல்லை. ஏகப்பட்ட மனுஷன் இப்படி இருக்கும் போது அப்ப என்ன நடக்க போறது கூட புரியல. சீக்கிரம் படி இந்த வசனம். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர் சொல்லுகிறார், நல்ல திட்டமா சொல்லிக் கொடுக்கிறார், ஆனால் சொல்லுகிற காரியத்தில் அவர் கரெக்ட் அல்ல. சோதரம் பிரச்சனை வந்து இயேசு சொல்லுகிற காரியத்தில் இயேசு கரெக்டா இருப்பாரு, அவருடைய பிள்ளைகள் சொல்லுகிற காரியத்தில் அவர் கரெக்டா இருக்கிற வேதம் சொல்லுகிறது. திட்டமா வேதம் பிள்ளைகளை அறுத்தறுத்து பேசி கரெக்டா முடித்தெடுப்பாரு. ஆனால் மோசையுடைய பீடத்தில் இருக்கிற இந்த நியாயசாஸ்திரிகள், பரீசர்கள், இவர் வேதபாலகர், இவர் என்ன பண்ணுகிறது கேட்டால் இவர் செய்கிற விஷயத்தில் இவர் கரெக்ட் அல்ல, இவர் பேசுகிற விஷயத்தில் இவர் கரெக்ட் அல்ல. அப்ப நான் கேட்கட்டும், நாம் பேசுகிற விஷயத்தில் நாம் கரெக்டா அல்லாமல் இருந்தால் நமக்கு எப்படி ஒரு மனுஷனை நல்லபடியாக நடத்த முடியும்? சோதனை சொல்லுங்களா? இது நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ளுகிறதுக்காக மட்டும்தான் சொன்னது. காரணம், நம்ம உட்கார்ந்து இருக்கும் போது அநேகர் இந்த இடத்தில் திருவிருந்து எடுத்ததுக்கு அப்புறம் அடுத்து அல்லேலூயா இன்னொரு இடத்தில் போய் திருவிருந்து எடுக்கிறார். சோதரம் அல்லேலூயா, அல்லேலூயா. தந்திரமா பிசாசு ஏமாத்தி விடுகிறார், பாவம் செஞ்சு விழுந்து போகிறார்.
ஸ்தோத்திரம் அல்லேலூயா. மோசேயோட பீடத்தில் பங்கில்லாத ஒரு தேவ பிள்ளை இயேசுவோட பீடத்தில் இருந்து பங்காளியானதுக்கு அப்புறம் மோசேயோட பீடத்தில் போய் பங்கு தர முடியுமா? முடியாது. இயேசு நியாயப்பிரமாணத்தினுடைய முடிவு. இயேசு சகலத்தை முடிவு கட்டி நியாயப்பிரமாணத்தை முடிச்சது இயேசு, நியாயப்பிரமாணத்தை ஜெயித்தது இயேசு, சகலத்தின் அதிகாரியாய் இயேசு நமக்காய் இருக்கும் போல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ரட்சிக்கப்பட்டு ஸ்நானப்பட்டு ஆத்மாபிஷேகம் பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து கரெக்டா பங்காளியாய் காலை கழுகி நினைவு கூறி அல்லேலூயா சரீரத்தை பங்கிட்டு அல்லேலூயா இரத்தத்தை பானம் பண்ணும் போது புதிய உடன்படிக்கையின் பங்காளியாய் மாறி ஒரு புது ஜீவனம் நயிக்கிறதுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிற அநேக பிள்ளைகளை ரட்சிக்கப்படாதவன், ஞானஸ்நானம் இல்லாதவன், அபிஷேகம் இல்லாதவன் திருவிருந்து கொடுக்கிறதுக்காக கூப்பிடுகிறார். பிள்ளையே, தாய் சபை மட்டும் என்ன செய்யாத, மறந்துடாத. அட்லீஸ்ட் கல்யாணம் மரபலங்கில் சாடிங்க வந்துடு, நாம் பார்த்துக்கலாம். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. பெருமை வேண்டையா, புகழ்ச்சி வேண்டையா, அப்படி எல்லாம் வேணும்னா நீ வந்தா போதும். நான் என்ன செய்ய நைஸா ஒரு ஆப்பு வச்சு விடலாம். இப்படிப்பட்ட தந்திரம் உருவாக்கும் போது கரெக்டா பங்காளியாயா, கரெக்டா நினைவு கூறியா, கரெக்டா புதிய உடன்படிக்கையின் பங்கு பெற்றுக் கொண்டா ஒரு தேவ பைதல் பிசாசுடைய தந்திரத்தில் விழுந்திடக்கூடாது. அப்படி விழுந்து போகிறதுனால தான் நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதத்திலும் ஒரு மாற்றம் உருவாகாது. சொல்லுவாரு, கஷ்டம் இருப்பாரு, துன்பம் இருப்பாரு, பாடு எல்லாம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கும். ஆனால் உன்னுடைய வாழ்க்கை தொடக்கம் முதல் கடைசி வரையும் அதை முடியாததோட காரியம். மோசையோட பீடத்தில் உட்கார்ந்து இருக்கிற சிந்தனை இப்போதும் கொஞ்சம் கொஞ்சமா உண்டு. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. தப்பு மட்டும் நான் பண்ணக்கூடாது. தப்பு பண்ணாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் அமைதலாக இருந்தால் வாழ்க்கையின் அதிசயங்களை பெற்றுக் கொள்ள முடியாது. அடுத்த வசனம் கூட படி. அவர் பாரமான சுவடுகளை கட்டி மனுஷ தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள். தாங்களோ ஒரு விரலினாலும் ஒரு விரலை கொண்டு போலும் அல்லேலூயா அல்லேலூயா பரிசுத்தவான்கள் தொடாது. அல்லேலூயா. இதுதான் மோசையோட பீடமும் இயேசுவினுடைய பீடமும் தம்மில் உள்ள வித்தியாசம். இவர் உபதேசம் கொடுக்கும், ஆனா உபதேசத்தில் யார் இல்ல? அவர் இல்ல. உபதேசம் கொடுக்கிறவர் இல்ல. அதான் சொல்லுகிறது, ரட்சிக்கப்பட்டு ஆத்ம ஞானஸ்நானம் எடுத்த ஒரு ஆவிக்குரிய பிள்ளை ஆவிக்குரிய கூட்டத்திலிருந்தும் திருவிருந்து எடுத்ததுக்கு அப்புறம் இவன் கொடுக்கிற திருவிருந்து போய் வாங்கி தின்னுவாரு. உபதேசிக்கிறவன் உபதேசத்தில் கரெக்ட் அல்ல. அவன் அதில் நிக்கிறது இல்ல. அவனுக்கு ஞானஸ்நானம் இல்ல, அவனுக்கு அபிஷேகம் இல்ல, அவனுக்கு அந்நிய பாஷை இல்லை. இனி இப்ப கொஞ்சம் ஆளுகள் அந்நிய பாஷை பேசுகிற காரணம் அந்நிய பாஷை இல்லைங்கி என்ன செய்வாரு, கூட்டத்தில் இருந்து விலகி போவோம்னு சொல்லிட்டு இப்போ கக்கட பக்கடா அந்நிய பாஷையை பேசுறேன். சோத்திரம் அல்லேலூயா. இப்படி உள்ள தந்திரங்கள் உருவாக்கி குடும்பங்களை அழிச்சிட்டு இருக்கும் போது உறுதியாய் ஒரு மனுஷன் திட்டமா ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிச்சு வார்த்தையை மதிச்சு அர்ப்பணித்து திருவிருந்து எடுத்தால் அவனுடைய குடும்பத்தினுடைய கெட்ட வந்து போகும். அவன் தலையில் பிசாசு வரைஞ்ச வர தேவன் மாற்றும். அதனால்தான் நாங்கள் இவ்வளவு உறுதியாய், ஐக்கியமாய், அன்பாய், பாசமாய் இந்த விஷயத்துக்குள்ளாடி நாங்கள் வருகிறது. இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. திருவிருந்து என்று சொல்லுகிறது ஒரு கிறிஸ்தவன் வாழ்க்கையில் அது பரிபூர்ணம். அதுதான் கெட்டவுக்கிறதுக்குள்ள தந்திரம். குடும்பத்தினுடைய கெட்டுகள் அவுக்கிறதுக்கும் தலைமுறைகளுடைய கெட்டுகள் அவுக்கிறதுக்கும் உள்ள உண்மையான வழி இதுதான். இந்த வழியில் மனுஷன் உறுதி அல்ல. ஞானசார எடுப்பில்லை திரு பரலோகத்தை போக முடியாதுன்னு சொன்னா உடனே எடுத்துருவாரு. அடுத்த என்ன செய்யும், ஒரு நாள் திருவிருந்து எடுப்பாரு. அதுக்கப்புறம் 15 வருஷம் ஆள் இல்லை. எங்க போச்சு மோசேர பீடத்தில் இருக்கு. நக்கி சோத்தம் அல்லேலூயா. இதுதான் மனுஷன். இப்படி இருக்கிற ஒருத்தனும் உருப்படாது. கரெக்டா இருக்கிறவன் எல்லாம் ரிசல்ட் உண்டு, அற்புதங்கள் நடக்கும். சீக்கிரம் படியா. தங்கள் கிரியைகளை எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். என்ன மனுஷர் செய்கிற கிரியைகள் மொத்தம் எப்படி இருக்கிறார்? மனுஷன் காணுற அளவுக்கு ஒரு கிரியை பண்ணியா 10 பேர் பாராட்டுமா இல்லையா? பாராட்டுமா இல்லையா? பாராட்டம். அப்போ தன்னுடைய கிரியைகள் எல்லாம் செய்கிற வெளியரங்கமாய் செய்கிற காரியங்களை எல்லாம் 10 பேருக்கு தெரிய வச்சு அவருக்கு ஆண்டு அவருடைய கையடி நேடுகிறது. இவனுக்கு ரொம்ப ஊக்கமாயிருப்பாரு. அப்ப நான் கேட்கட்டும், 10 பேரு பாராட்டணும் என்று எதிர்பார்க்கிற ஒரு மோசையோட பீடக்காரன் உண்மையா மனம் திரும்பியவன் அல்ல. இயேசு செஞ்ச கிரியைகள் எல்லாம் அது உண்மை உள்ளது. ஆனால் இயேசு பாராட்டுக்கு இடம் கொடுத்ததில்லை.
ஸ்தோத்திரம். இயேசு எல்லாம் ரகசியத்தில் பண்ணி, ஆனால் இயேசு கிறிஸ்துவை அறிந்தவங்கள் அனைவர் ரகசியத்தில் காணுகிற இயேசுவினோடு பேசுவார்கள். ஆனா மோசையிட பீடத்தில் இருக்கிற சகலதும் மக்களுக்கு புரிகிற அளவுக்கு செய்வாரு. மக்களுக்கு புரிஞ்சா மட்டும்தான் எனக்கு பாராட்டு கிடைக்கும். அப்போ மோசையோட பீடமும் இயேசுவோட பீடமும் தம்மில் பயங்கர வித்தியாசம். ஒரு செகண்ட் தடிக்கிறவரு இன்னொரு செகண்ட் காட்டுகிறது இயேசு சொன்னார். மோசே அல்லேலூயா ஒரு செகண்ட் தடிக்கிறவன ஒருத்தன் ஒரு அடி அடிச்சால் 3 அடி அடிச்சு அவனை கீழே போட்டா மட்டும்தான் அவன் ஜெயிச்சவன். இதான் மோசையோட பீடம். அப்ப நான் கேட்கட்டும், நம்முடைய கேரக்டர் மாறுகிறது இயேசுவின் பீடத்திலோ அல்லது மோசையோட பீடத்திலோ? இயேசுவின் பீடத்தில், இயேசுவின் பீடத்தில் நம்முடைய சுபாவம் மாறுமா இருந்தால் அதுக்குள்ள ஒன்னாவது வழி முதலாவது பிறண்ட காலை கழுகணும். இப்படி நல்ல நடுவி நடந்தால் யாருக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் குனிஞ்சு பிறருடைய காலை பார்த்து அன்பா ஐக்கியமா அதை கழுகிற அளவுக்கு, இயேசுவோடு கூட பங்காளியாய் மாறுகிற அளவுக்கு நினைவு கூறணும். அல்லேலூயா. இரத்தத்தினாலே புதிய உடன்படிக்கையின் பங்காளியாய் மாறணும். திட்டமாய கிரியைக்கு ஒப்பு கொடுக்கும் காலில் மாற்றம் வரும், கையில் மாற்றம் வரும், பார்வையில் மாற்றம் வரும், இதயத்தில் மாற்றம் வரும், கால்ச்சப்பாடில் மாற்றம் வரும், வீட்டில் செயல்படுகிற ரீதிகளுக்கு மாற்றம் வரும். உண்மை சொன்னா ஒரு மிருகமான மனுஷன் உண்மையான தேவ மனுஷனாய் மாறும். அப்போ இயேசு கிறிஸ்துவின் பீடத்தில் வரப்போ அன்பு பெருகும். மோசையோட பீடத்தில் வரப்போ அன்பு வெளியரங்கமாய் வரும். என்னதை கேட்டால் அந்த அன்பை காட்டி 10 பேர் பாராட்டலாம். இது எதிர்பார்க்கிறது எப்பொழுதும் மோசையோட பீடம் தான். அப்ப நான் கேட்கட்டும், பெருமை பாராட்டுகிற ஏதெങ്കിലും ஒரு மனுஷனுக்கு கிருபை கிடைக்குமா? இல்ல. நிறுவனத்தை சொல்லுகிறது, பெருமை உள்ளவனோடோ தேவன் எதிர்த்து நிற்பார், தாழ்மை உள்ளவருக்கோ அவர் கிருபையை அழைக்கிறார். தேவனுடைய சமூகத்தில் இருந்து கிருபைகளை பெற்றுக் கொள்ளும் அளவுக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் தாழ்மை வேணும். அவர் கேட்க வேண்டிய உபதேசம் மோசையுடைய உபதேசம் அல்ல. மோசே நமக்கு வேணும். இயேசுவை உயர்த்தியா மட்டும்தான் மோசையுடைய உபதேசத்தை ஜெயிக்க முடியும். இயேசுவை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்ளாதான் ஒருத்தருக்கு மோசையுடைய உபதேசத்தை ஜெயிக்க முடியாது. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. இதனால கல்யாணம் நடக்குது. ரோமர் நிறுவனத்தில் 6:7 ஒண்ணுமே எடுக்க வேண்டும். வீட்டுமை படிக்கிற கதை அது. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. மனைவி பொண்டாட்டி ஆனது ஸ்தோத்திரம் புருஷனுக்காக கல்யாணம் பண்ண வேண்டும். புருஷன் பொண்டாட்டியை கல்யாணம் பண்ண வேண்டும். அப்போ மனைவியில வீட்டார் ஒரு புருஷனை வெயிட் பண்ணி இருப்பாரு. அல்லேலூயா. எப்படா எனக்கு ஒரு பையன் வரும். அதே போலதான் இயேசுவுக்காக நாம் இன்னொரு அப்பண்ட மகன், இன்னொரு மதத்தில் இருக்கிறது, இன்னொரு பரம்பரையில் இருக்கிறது. ஆனால் மோசையோட பீடத்தில் இருந்து இயேசுவை தேடி வருகிற எவருக்கும் பரலோகத்தின் மகிமை உண்டு. அன்பு, பாசம், பரிசுத்தி, இரக்கம், தாழ்மை, ஐக்கியம் சகலத்தின் மேலும் தேவன் அவனுக்கு ஜெயம் கொடுக்கும். அல்லேலூயா. ஒரு கண்ணுக்கு இன்னொரு கண்ணு தான் மோச சொல்லுகிறது. ஆனால் இயேசுவிற்கு வரும்போது ஒரு கண்ணு உனக்கு தோஷம் வருத்தியால், அல்லேலூயா, தோஷம் வருத்திய கண்ணனை செய், எடுத்து விடு. அல்லேலூயா. பாவம் பண்ணாதே, எச்சரிக்கையாயிரு. அந்த கண்ணை பிடுங்கிறதுக்கல்ல சுயமாய் இடர்ச்ச வருத்தவனோ ஐயோ கஷ்டம். இடர்ச்ச எவனெങ്കിലും வருத்தியால் சுயமாய் கல்லட தோளில் போய் குளத்தில் சாடு. என்னன்னு கேட்டால் அடுத்தவனை உபத்திரவம் பண்ணாமல் நீ போய் விழுந்து சாவடா. ஸ்தோத்திரம். ஒன்றுங்கில் அர்ப்பணித்து கொடு. இல்ல விட்டா சுயமாய் ஒதுங்கிப்போ. அடுத்தவனுக்கு இடர்ச்ச கொடுக்காதே. அப்ப இயேசு இப்படி படிச்சு மோசையோட பிரமாணம் அடுத்தவனுக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருப்பார். அப்போ பிதாவுக்கு தெரிஞ்சு இனி பிள்ளைகளுக்கு மோசையோட பிரமாணம் கொடுத்தா பிரச்சனை ஆகும். ஒரு வீட்டிலும் அன்பில்ல, பாசம் இல்ல, ஐக்கியம் இல்ல, தங்காரகன் நரகிட்டு இருக்கிறார். அப்பதான் தன்னுடைய நேசகுமாரனே இந்த உலகத்தில் அனுப்பி நம்ம சொன்னாரு, 1 பங்காளியாக 2 நினைவு கூற 3 புதிய உடன்படிக்கை. சொந்த கெப்பாசிட்டி கொண்டோ படிப்பு கொண்டோ அறிவு கொண்டோ குடும்பத்தில் ஒன்றும் கிரியேட்டிவ் பண்ண முடியாது.
ஒன்றும் கிரியேட் பண்ண முடியாது, ஒரு காரியத்தையும் சாதிக்க முடியாது. காரணம், படிப்பறிவுள்ளவர்கள் தோற்று போயிடுச்சு. எனக்கு ரொம்ப இஷ்டம் தான் லூக்கோஸ் சொல்லுகிற டாக்டர். லூக்கோஸ் சொல்லுகிற டாக்டர் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் மகத்துவம் பவுலோசின் மேல் இருக்கிறது கண்டப்போ பவுலோசின் பின்னாடி வீடியோ பிடிச்சு போயிடுச்சு. அவருடைய செய்தி, அவருடைய தரிசனம், அவருடைய வெளிப்பாடுகள் இந்த மனுஷனுக்கு பயங்கரமாய் பிடிச்சப்போ இயேசுதான் கிறிஸ்து வந்த பவுலோஸ் திட்டமாய் செய்தி கொடுத்து அநேக ஜாதிகளை உண்டாக்கி தூதர்களை உண்டாக்கி கொண்டிருக்கும் போது டாக்டராய லூக்கோஸுக்கு அவருடைய ஊழியத்தை ரொம்ப பிடித்தது. ஸ்தோத்திரம். உண்மையாய் பேசிய மட்டும்தான் பரலோகம் கலிகூறும். ஒரு வசனம் சீக்கிரமா எடுத்து விரும்பி 11ஆம் அதிகாரம் அதனுடைய 23 வசனம் சீக்கிரம் படி. நான் உங்களுக்கு ஒப்புவித்தது கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டு என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்டார். அந்த ராத்திரியிலே அப்போ எல்லாரும் புரிஞ்சிடணும், அந்த ராத்திரி நம்ம ராத்திரியில் திருவிருந்தெடுக்க வேண்டிய காரியம் இல்லை. எல்லாருக்கும் அநேகர் சொன்னாரு, கொஞ்சம் பகலா இருந்தா சீக்கிரமா என்ன செய்யலாம், நமக்கு போலாம். ஆனா நீங்க புரிஞ்சுக்கோ, இயேசு அல்லையா அந்த ராத்திரியில என்ன பண்ணிட்டேன் சீக்கிரம் படி வாசி. அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அதை பித்து நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிறார் என்னுடைய சரீரம். அப்போ நான் முன்னோட்டு வருகிறேன். மோசையோட பீடம் ஒரு இடத்துல இருந்துட்டு மனுஷனுக்கு உபதிரவம் கொடுக்கும்போ இயேசுவின் பீடம் ஒரு மனுஷத்தை கெட்டுகளை அவுத்து மாட்டுகிறது. அவனுடைய குடும்பத்தினுடைய கெட்டுகளை அவுத்து மாட்டுகிறது. அதுக்காக அந்த ராத்திரியிலே அப்ப அந்த ராத்திரி அந்த இயேசு சொல்லும்போ அந்த பகலாகுமா அப்போ பகல் கொடுக்கிற ஆளுகளுக்கு என்ன நோக்கத்தோட கொடுக்கிறது, அதெல்லாம் அவருக்கு புரியட்டும், அவர் நிச்சயிக்கட்டும். எனக்கு அது விஷயம் இல்ல. அந்த ராத்திரியிலே இயேசு செய்ய வேண்டிய காரியம் திட்டமா செஞ்ச. இயேசு காலு கழுகும் போதும் அது திட்டமா செஞ்ச. சகலத்தின் மேலும் இயேசு தேவெடுத்த பிதாவு சொன்னாரு, எல்லா நாமத்துக்கும் மேலாய நாமம் குமாரன் கொடுத்திருக்கிறோம். காரணம், அவன் அந்த ராத்திரியிலே அது செஞ்சு முடிச்சிருக்கிறார். அவன் திட்டப்படி செஞ்சு முடிச்சதுனால சகல அதிகாரம் தேவன் அவனுக்கு கொடுத்து, ஆனா இன்னும் திட்டம் இல்லாத செய்யறதுனால ஒருத்தனுக்கும் அதிகாரம் இல்ல. உலக பிரகாரமான கையெழுத்தும் அல்லது சீரும் அதிகாரம் அல்லாமல் மற்ற அதிகாரமும் இல்ல. காரணம், இயேசு சொன்ன வார்த்தையில் இவன் இல்ல. கொஞ்சமாவது நாம் யோசிச்சு பாருங்கள். நம்முடைய பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக இயேசுவின் சிலுவையில் ரத்தம் தான் சிந்தியது. ஆனால் நம்முடைய சரீரத்திலும் ரத்தம் தான் ஓடுகிறது. நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய சரீரமாக இருக்கிறது. உபதேசத்தில் கொஞ்சம் பிரிவினம் வந்தா உங்களுடைய பிள்ளைகள் நாசத்தில் போகும். படிச்சு நல்ல மார்க் எடுக்காமல் இருந்தால் பிள்ளைகள் ஃபெயிலியர் ஆகி போகிறபடி உபதேசத்தில் கரெக்ட் இல்லைங்கள் பிள்ளைகள் நடுத்தருவில் போகும். அப்பன் சொல்லிக் கொடுக்கிறது இல்ல, அம்மா சொல்லிக் கொடுக்கிறது இல்ல, ஊர் மக்களும் சொல்லிக் கொடுக்கிறது இல்ல. எவனெங்கிலும் ஒருத்தன் வயவு எடுத்தால் அவனெங்கிலும் சொல்லணும். உண்மை சொல்லிக் கொடுத்தால் மட்டும்தான் குடும்பங்கள் எழுப்பும், பிள்ளைகள் எழுந்து வரும். அதனால நீங்க ஜெபம் பண்ண மாட்டவர இப்படிப்பட்ட உபதேசங்கள், இப்படிப்பட்ட திருவிருந்துகள் ராத்திரி அந்த ராத்திரியிலே இயேசு சென்று காட்டிய விஷயத்தின் மேல் மக்கள் ஆமென் சொல்லும்போ குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அடுத்த வசனம் படி. என்ன நினைவு கூறும்படி இது செய்யும் என்றாரா? அப்போ என்னையா நினைவு கூறுகிறது சொல்லுகிறது. நினைவு கூறணும். 2023 வருஷங்களுக்கு முன்பாக இயேசு கால்வரியில் நமக்காக என்னாய் மாறி சிலுவை சுமந்தார். இந்த ராத்திரி இதை செய்யும் போது முதலாவது நினைக்கணும், அவர் எனக்காக ஆடிக்கொண்டிருக்கிறார். பக்கத்தில் இருக்கிறவன், சொந்த பந்தத்தில் இருக்கிறவன், 5 ரூபாய்க்கும் 50 ரூபாய்க்கும் கணக்கு சொல்லுகிற காலத்தில் உட்கார்ந்து இருக்கிற சகோதரா சகோதரி, ஆவியானவர் சொல்லுகிறது, உனக்காக ஒருத்தன் 2023 வருஷங்களுக்கு முன்பாக சொந்த சரீரத்தை தந்திருக்கிறார். அதை நீ நினைவு கூறு. மக்கள் மறந்து போகிறார். என்னையா நினைவு கூறலாம்? நினைவும் பக்கம் அல்ல முன்னாள் நாள் நடந்த காரியத்தை நினைவு கூறணும் இல்ல. இயேசுவின் மரணம் அது விரப்பட்டது. யாரும் நமக்காக ஒரு அடி கொள்ளாது, யாரும் நமக்காக ஒரு திட்டல் கேட்க மாட்டாரு. ஆனா இயேசு இதெல்லாம் நமக்காக செஞ்சு முடிச்சிருக்கிறார். அப்போ சரீரத்தை பிக்கும் போது இயேசுவே நான் நினைவு கூறுவோம். எனக்காக, என் குடும்பத்துக்காக, என் தலைமுறைகளுக்காக நீ ஒரொற்ற வெளியாய், நல்ல வெளி, அதனுடைய பேரு
தகன பலி, பரிசுத்த பலி, அன்பின் பலி, ஐக்கியத்தின் பலி, பிரிவினம் இல்லாத பலி, ஒரே ஒரு பலி, இயேசு கிறிஸ்துவினுடைய பலி. அந்த வழியே நினைவு கூறி இது செய்கிற ஒரு மனுஷன் இருந்தால் அவனும் அவன் குடும்பமும் விடுவிக்கப்படும், ஆசீர்வதிக்கப்படும், ஆசீர்வாதமாய் மாறும். சீக்கிரம் படி. போதனம் பண்ணின பின்பு அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் புதிய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை. அல்லேலூயா. ஒரு புதிய உடன்படிக்கைக்குள்ளாடி நம்ம என்ன புதிய உடன்படிக்கை, அது எப்படி இருக்கும்? இயேசு மரித்திருக்கிறார், இயேசு அடக்கம் பண்ணிருக்கிறார். அது மட்டுமல்ல, இயேசு 3ஆம் நாள் எழும்பி, நான் லோகத்தை, பாவத்தை, சாபத்தை, சத்ருவின் தலையை தகர்த்தா, கல்லறைகளை உடைச்சு இன்னும் என்னுடைய கல்லறை மட்டும்தான் உலகத்தில் திறந்திருக்கிறார். ஒரு மத நேதாவினுடைய கல்லறையும் துறக்கப்படாமல் இருக்கும் போல் இயேசு மட்டும்தான் உயர்த்தெழும்பிய தெய்வம். அப்போ இயேசு உயர்த்தெழும்பிய தெய்வமாய் இருக்கும் போது அது ஒரு புதிய உடன்படிக்கை. அப்போ இரத்தத்தை உறுதியாய் ருசிக்கிற ஒரு மனுஷன் இருந்தால் அவன் கெட்டுகள் அவந்து போகும். அவன் குடும்பத்தை ஆண்டவர் மேற்கு மேல் உயர்த்தும். அவன் வீட்டுக்குள்ளாடி மாற்றங்கள் வரும். இதுவரை இல்லாத சேஞ்சஸ் வரும். நான் எப்பொழுதும் சொல்லும், 1000 மணிக்கூர் நீ ஜெபித்துட்டு கிடைக்காத விடுதல் ஒற்ற திருவிருந்தில் நீ அடித்தோண்டு போகும். அதான் ஜெயம், அதான் விடுதல். இவ்வளவு பரிசுத்தமான இந்த இரத்தத்தை அது புதிய உடன்படிக்கையாய் நிலைக்காத்தா மனுஷன் புத்திஹீனன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இது மகத்துவம் அல்லது, இது ருசிக்கிறவனும் இது செய்கிறவனும் இதில் பங்காளியாய் மாறுகிற ஒருத்தரும் தலை குனிய வேண்ட காரியம் இல்ல. இது மகிமை உள்ளது. அல்லேலூயா. அதனால்தான் ஐயா இவ்வளவு கிடந்து கத்துகிறது, இதயத்தை கொடுக்கிறது. இது மகிமை உள்ளது. மகிமைக்கு சாட்சி சொல்லுகிறதுக்காக ஒருத்தன் இருந்தால் அவன் எழும்பும், அவனுக்கு சாட்சி உண்டாகும், அவன் குடும்பத்துக்கு சாட்சி உண்டாகும். சாட்சி என்று சொல்லுகிறது சுயமாய் கிரியேட் பண்ண முடியாது, பரிசர்களுக்கு உண்டாக்க முடியும். அல்லேலூயா. மனுஷனை பாராட்டி மனுஷன் புரிகிற அளவுக்கு செய்யும் போது உருவாக்க முடிகிற சாட்சியை குறித்தல்ல, உண்மையான சாட்சி, உயிருள்ள சாட்சி, ஜீவனுள்ள சாட்சி, மகிமை கண்ட சாட்சி, அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அல்லேலூயா. அந்த ரத்தம் புதிய உடன்படிக்கை. அடுத்து சீக்கிரம் படி. நீங்கள் பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அடுத்து, ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசிச்சு இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவு, அடுத்த சென்டென்ஸ் இயேசு திரும்பி வரும். இது சும்மா நடக்க கூடாது. அடுத்து தெரியணும், இது முடியாமல் தெரியணும், அவர் திரும்பி வரும். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் திட்டமா பேசி எதுக்காக வானத்தில் வந்தாந்து பார்த்துட்டு இருக்கலாம். நான் போன போல திரும்பி வரும். அதுக்காக பிதாவினோடு கேட்ட வாக்குத்தத்தம் பெற்றுக் கொள்ளும்படி நீங்க என்ன செய்யணும்? அமர்ந்திருந்து ஜெபிக்க வேண்டும். நான் வரும் அவருடைய வருகையை எதிர்பார்க்கிற ஒரு மகிமை உள்ள ஊழியம், ஒரு பரிசுத்த ஊழியம். அதுதான் ஐயா பங்காளி திருவிருந்து. இதனை மறைச்சும் திருச்சும் சொந்த இஷ்டத்துக்கும் பணத்துடைய லாபத்திനും சமயத்தினுடைய லாபத்திலும் ഏറ്റവും കൂടുതൽ சீக்கிரமா இன்னெல்லாம் ஆள் பெருகியப்போ அல்லேலூயா அநேகர் பாவத்துக்குள்ளாடி போய் ஆளுகள் கூட கூட செய்தி கொடுக்கிறவன் ஆராய் மாறும் உண்மையான பரிசனாய் மாறிக்கொண்டிருக்கிறார். லாபத்துக்கும் டைமுக்கும் இயேசுவின் உபதேசத்தை மாற்றுகிறதல்ல சுவிசேஷம். சுவிசேஷம் என்று சொல்லுகிறது செய்தி கொடுக்கிறவன் உறுதியாய் நின்றா மட்டும்தான் செய்தி ஏற்றுக்கொள்ளுகிறவன் பரலோகத்துக்கு ஆயத்தப்படும். ஸ்தோத்திரம். இதுதான் மோசேயோட பீடம் அல்ல, இது இயேசுவினுடைய பீடம். இயேசுவினுடைய பீடத்தில் உறுதி உண்டு. பேசுறவனும் அது கேட்கிறவனும் உறுதியாகணும். இதுதான் இயேசு சொன்னது. ஆனால் மோசைக்கு ஒத்த கமெண்ட், நான் பேசும் என்னுடைய ஆளுகள் பேசும், அவன் தப்பு பண்ணியா நீ பார்க்க கூடாது, அவன் சொல்லுகிறோம் நீ கேட்டுக்க. ஸ்தோத்திரம். ஒன் வே டாக்.
இது பரிசுத்தி அல்ல, இது ஆதி பரிசுத்தி என்று அவர் சொல்லும். இது பயங்கரமான ஒரு சோதம். சோதோங்களுடைய பாவம் சொந்த இஷ்டத்துக்கும் ஜாதிகள் செய்யறவிட குருமாருக்கு செய்யறவிட பாவங்கள் செஞ்சதுக்கு அப்புறம் பரிசுத்தியை குறித்து பேசவும் அது ஒரு கொஞ்சம் கூட ஒரு விரல் கொண்டு கூட தொட முடியாது. நம்மளை படிப்பிச்சு கொண்டு நல்லவனே முடியாதையா முடியாது. நீ நல்லவராயிருந்தால் உன்னோடு கூட 10 பேர் நல்லவராகும். அதான் இயேசுவினுடைய பீடம். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. நீ நல்லவனாய் இருந்தா மட்டும்தான் உன்னோடு கூட சேர்கிறவன் நல்லவனாய் மாறும். அல்லேலூயா. சீக்கிரம்படியா இப்படி இருக்கு தேவன் பயங்கரமான டேஞ்சர். இப்படி இருக்கு எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசிச்சு அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்றானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறிச்சு குற்றம் உள்ளவனாய் மாறும். இது குற்றம். இதை வச்சு பாவம் பண்ணுகிறதுக்கு அல்ல இந்த தகுதி உருவாக்குறது. மோசேயோட பீடத்துல இது ஒரு விஷயமே அல்ல. ஆனா இயேசுவின் பீடம் வரும்போ நீ இதை வச்சு பாவம் பண்ணாதே, இதை வச்சு விளையாடாதே. ஊழியக்காரங்களே, இதை வச்சு விளையாடாதே. இது ஆதி பரிசுத்தி. உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆண்டவருடைய சமூகத்தில் நிறுத்துறதுக்கு தேவன் உருவாக்கிய ஒன்னாமത്തെ உபதேசம் இதுதான். உன்னை நிலைநிறுத்துறது, இதுதான் உன்னை பரலோகத்துக்காக ஆயத்தப்படுத்துகிறது. இந்த உபதேசத்தை நிசாரமாய் என்ன போல உள்ள ஊழியக்காரங்கள் நிசாரமாய் இதனை கைகாரியம் செய்வதனாலே மக்களுக்கு ஆவிக்குரிய விஷயத்தை நிசாரமாய் மாறி ஐயா இது மாறக்கூடாது. இது குடும்பங்கள் விடுவிக்கப்படுகிறது. அல்லேலூயா. குடும்ப தலைமுறைகள் எழும்பி வருகிறது. அல்ல ஜெபத்தினால் முடியாதது, உபவாசத்தினால் முடியாதது, தீர்க்க தரிசனத்தினால் முடியாதது, சகலத்தை ஒருமிச்சு முடிக்கிறதுக்கு உண்மையான உபதேசம் பங்காளி. அல்லறைக்கு வேண்டி கல்யாணத்துக்கு வேண்டி பங்காளியாக சொல்லி அல்லது நியாயசாஸ்திரி பரிசீலனை அல்லேலூயா உன்னை உபதேசித்து மடக்கி குப்பையாக்கப்போ தெரிஞ்சோ அவன் தந்தத்தில் நீ விழாத. ஐயா பணம் இருந்தா இயேசு இருந்தா கல்யாணம் நடக்கும், சாகம் நடக்கும், அடக்கம் நடக்கும். மனுஷனுக்கு ஒரு விஷயம் அல்ல. ஆனால் இயேசுவின் பீடத்துக்கு இது பயங்கரமாக இருக்கிறது. அது சாதாரண விஷயம் அல்ல. எங்களுக்காக முடிச்சிருக்கிறோம். இனிமேல் அவருடைய வார்த்தை அனுசரித்து நான் ஒப்புக் கொடுக்கும். எனக்காக, என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக, அடுத்த தலைமுறைக்காக நீ இழப்ப நிதானி சரியணும். நான் விழுந்துடக்கூடாது. இங்க எடுத்துட்டு நாய்க்கள் கொடுக்கிற பந்தை போய் அல்ல தின்னக்கூடாது. ஐயா எடுத்தா எடுத்தது போல இல்ல, விட்டா விட்டு விலகு. வேண்டாம். உன்னை யாரு நிர்பந்திக்கிறோம்? வார்த்தை உண்மை என்று தெரிஞ்சா மட்டும் அது கேட்டபடி செய். இல்ல விட்டா செய்யாதே, பாவம் பண்ணாதே, அக்கினி தீர்ப்பு உண்டாக்காதே. தேவனுடைய சித்தத்தின்படி முன்னேறு. இது உனக்கு மாற்றங்கள் உருவாக்கும். இது உனக்கு ஆறுதல் கொண்டு வரும், மகிமை கொண்டு வரும். சீக்கிரப்படி எந்த மனுஷன் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசிச்சு இந்த பாத்திரத்தை பானம் பண்ண கிடது. அல்லேலூயா. எத்தனை பேர் யோசிக்கிறார், தன்னைத்தானே சிந்திக்கிறார், ஆண்டவரே நான் இதை எடுக்க வேண்டும். இது முகாந்திரம் வருகிற விடுதல் சாதாரண விடுதல் அல்ல. அது இந்த ராத்திரி எனக்கு வேணும், என் தலைமுறைக்கு வேணும். அது என்னிடம் நஷ்டப்பட்டு போகக்கூடாது. சாத்தான் ஒன்னாவது புரிஞ்சுக்கோங்களா. ஏதெങ്കിലും ஒரு குடும்பத்தை எடுத்து பாருங்க. அப்பன்மாரோடு அம்மமாரும் சொல்லு. அவர் கேட்டா சொல்லு, அப்பன் தலைமுறையில சாபம், அம்மேர தலைமுறையில சாபம். எத்தனை எல்லாம் சொல்லி தங்கட்டும். இத்தனையும் பிரச்சனைகள் இருக்கின்ற அடிസ്ഥാന பரவாயில்லை புரிஞ்சிட்டும். இன்னைக்கும் கரெக்டான ஓரல் வர முடியாது. சிக்கி கிடக்கிற உன்னை எப்படி கூப்பிடணும் ஐயா? இன்னைக்கு ராத்திரி அர்ப்பணித்து கொடு. பரம்பரை சாபத்தை ஏதெങ്കിലും ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கி சேல் பண்ண முடியுமா ஐயா? ஏதெങ്കിലും மந்திரவாதி தருமா ஐயா? ஏதெങ്കിലും உள்ளாக்கு தர முடியுமா ஐயா? ஏதெങ്കിലും ஆசாரியர் தர முடியுமா ஐயா? ஏதெങ്കിലും ஃபாதர்ஸ் கொடுக்க முடியுமா ஐயா? ஒருத்தரும் கொடுக்க முடியாது, ஒரு ஊழியக்காரனும் கொடுக்க முடியாது. இயேசு மட்டும் தான் தெய்வம். அவன் மகிமை கேட்டபடி ஒருத்தன் நடந்தால் அவன் தலைமுறையில் கிடக்கிற கட்டுகளே இயேசு அழைக்கும். ஏகப்பட்ட மனுஷன்மார் சொத்து மக நகா ஒன்றாக்கி கூட்டி கூட்டி வச்சு தலைமுறைக்கு சொல்லி தள்ளி வைக்கும் போ தலைமுறை அழிவுக்கு ஆகி போகுது. பின்னாடி இந்த மனுஷனை ஒட்டை அடி 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 தட்டு தட்டு.
பாவம் தூங்கி இல்லை. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. ஆமென். அவருடைய மகிமை கேட்டபடி, அவருடைய சித்தத்தின் ஏற்றபடி, அவருடைய மகிமை கேட்டபடி உருவாய் வரணும். நீ சீக்கிரப்படி. என்னத்தினால் என்று அபாத்திரமாய் போதனமான பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று ஆவியானவர் சொல்லுகிறது. ஊழியத்தின் அழைப்பு எழுதி பிரகாசிக்கணும். வேலை இல்லையா, நீ வெளிவரும். ஒரு தீர்க்கதரிசியின் ஆவியப்போ, ஒரு தீர்க்கதரிசியின் ஆவியை பெற்றுக் கொண்டும் 32 ராஜ்யங்களில் 4 லாங்குவேஜ்கள் நீ பேசும். உனக்கு தெரியாத அநேக லாங்குவேஜ்களை கற்றுத்தரும் ஆவியானவர். உன்னுடைய குடும்பத்தில் ஒரு பரம அதிகாரம் உனக்கு தந்த நீ முகாந்திரம் அநேகர் ஒரு குடும்பத்தில் எத்திக்கப்படும். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அழைப்பு உள்ளவன் திரும்பி பார்க்க கூடாது. திரும்பி பார்த்தா சாத்தான் தட்டி குண்டில் போடும். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. ஒப்பு கொடுத்து ரட்சிக்கிறபடி. என்னத்தினால் என்றில் அமாத்திரமாய் போதனமானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் அக்கினி தீர்ப்பு வரும்படி இதில் நின்று போதனம் செய்யக்கூடாது. ஸ்தோத்திரம். அக்கினி தீர்ப்பு சொன்னால் என்ன? அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுகிற, எல்லா ஜாதிகளும் சொல்லுகிற நரகம் உண்டு, நரகம் உண்டு, நரகம் உண்டு. கிறிஸ்தவனும் சொல்லுகிறார். ஆனால் நரகத்தை குறிச்சும் பரலோகத்தை குறிச்சும் இவ்வளவு திட்டமாய் படிப்பித்த ஒரே ஒரு தேவன் இயேசு மட்டும்தான். இயேசுவை விட ஒருத்தன் பரலோகத்தை குறிச்சும் நரகத்தை குறிச்சும் கரெக்டா படிப்பிச்சால் காட்ட அவன் பின்னால போகும். இயேசுவை போல இவ்வளவு கிளியரா படிக்க வச்சா ஒரு தேவன் இல்ல, ஒரு அதிகாரி இல்ல, ஒரு தேவ மகன் இல்ல. தேவ மகன் மக்களாய் நாம் ஆசீர்வதிக்கப்படும். ரூட்டும் பிளானும் அவன் மறைந்திருக்கிறான். அந்த வரவு கேட்டபடி நாம் ஆயத்தப்பட்டால் இந்த ராத்திரி நமக்கு விடுதலை சீக்கிரப்படி. இது நிமித்தம் பயங்கரமான போராட்டம். அநேகர் சொல்லுகிறார், அங்க வலி இங்க வலி, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை சொல்லி நீங்க ஒண்ணு நிதானித்து பாருங்கள். மோசையிட பீடத்தில் இருக்கிற ஆயிரக்கணக்கில் மக்கள் அடுத்தடுத்து சத்து போகிறார். நீங்க யாரெങ്കിലും போய் விசாரிக்கிறியா? பரீட்சை பட்சத்தில் நிற்கிற இவன் சத்தம் எப்படி இல்ல. ஆனால் ஒரு ஆவிக்குரிய பிள்ளை சத்தா சொல்லும், அவன் வீட்டுல யாரும் போகாது. அவன் வீட்டுல யாரும் மோசையிட பீடத்துல நிறைய ஆளுகள் வரும், மற்றவன் பீடத்தில் யாரும் போக மாட்டார். அவரை சத்தா எடுத்து குழி போடுறதுக்கு 4 உபதேசி மாதிரி வரும். அவர் வந்து அழகா ஜெபிச்சு ஆண்டவரை ரட்சிக்கப்பட்டவன், ஆண்டோட சித்தத்துக்கு ஏற்றபடி வந்தவன். இவனுக்கு என்ன உண்டு? இங்க இல்ல ஜாம்பியக்கார, எங்க உண்டு? பரலோகம். அதன் திட்டப்படி அதன் கேட்டபடி டிசிப்ளினோடு கூட அதை செஞ்சு முடிப்பாரு. இவன் என்ன பண்ணுவாரு? அல்லேலூயா. எல்லா அதிகாரிகளும் வந்து பொண்ணு பிடிக்கிறவனும் கஞ்சா படிக்கிறவனும் இஞ்சு பண்ணி மீசையும் இப்படியே வச்சு டையெல்லாம் அடிச்சு வந்து பேச்ச பார்த்தா ஒரு பச்சை மட்டை எடுத்து சந்தி கடி துறந்தான். மானசாந்திரம் இல்லாத மரங்கள், மனந்தெருவில்லாத பிசாசுக்கள். சத்ததுக்கு அப்புறம் சுவிசேஷம் சொல்லுகிறேன். சத்ததுக்கு முன்னாடி சுவிசேஷம் பேசல. உங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருப்பாரு. ஆனா இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறது. இதெல்லாம் காணும் ருசிக்கணும். இதெல்லாம் காணும்போ கேட்கும்போ நாம் ருசிக்கணும். இவன் எதுக்காக செயல்படுகிறது? அல்லேலூயா. பிரஸ்டீஜுக்காக ஐயா. இயேசு பிரஸ்டீஜ் பேசல. இயேசு பேசாதது இவன் எப்படி பேசும்? இயேசு செய்யாதது இவன் எப்படி செய்ய முடியும்? ஸ்தோத்திரம் அல்லேலூயா. இப்படி எல்லாம் பேசும்போது மக்களுக்கு கொஞ்சம் வருத்தம். இதற்க பேசி எப்படி இவரை கூட இருக்க முடியும்? இருந்தா இது இங்க நமக்கு அன்பா ஜெபிச்சு விடுதலை எடுക്കാം. இல்லாவிட்டா நரங்கி நடക്കാം, பழைய விட மோசமாய். ஸ்தோத்திரம். ஒருமிச்சு நின்றா நமக்கு ஜெபிச்சு விடுதலை எடுക്കാം. அல்லேலூயா. நம்மளோட விஷமங்களும் துக்கங்களும் அல்லேலூயா இதயத்தில் வாஞ்சையோட தூக்கி எடுத்து அல்லேலூயா பேசி ஜெபிச்சு உபவாசம் பண்ணி வசனம் பேசி உபவாசம் வெளியே வரா இல்ல வேண்டாம்னு வச்ச போக. ஸ்தோத்திரம் இல்லை. சீக்கிரம்படி. இது நிமித்தம் உங்களின் அநேகர் அப்போ சத்தவனை குறித்து சிந்திக்கலாம். குழி தோண்டி போடுறதுக்கல்ல, தியாகம் அவனை குறித்து சாட்சியம் வருவதற்கல்ல. குடும்பத்தில் அனுசரணம் இல்லாதவன், நல்லபடியா நடக்காதவன், ஒரு மனுஷனுக்கு நன்மை செய்யாதவன், இவன் எல்லாம் சாகும்போ இவன் மாதிரி எல்லாம் கூட குழி சொன்ன சாட்சியை கேட்டா ஆத்தக்காக்கு வராதவனும் வரும். ஆனா எல்லா மக்களும் அவன் பின்னால தானே. காரணம் என்ன? இதுதான் மக்கள் எதிர்பார்க்கிறது. ஆனால் இயேசுவின் பீடம் இதெல்லாம் நேரம் மாறிச்சு. அதை எடுக்கும் ஊழியக்காரங்கள் வரும், அவரெல்லாம் கூடி நிற்பாரு, நல்ல பாடல்கள் பாடும், ஒரு நல்ல செய்தி அங்க கொடுக்கும். பரலோகத்துக்கு ஏற்ற நீ மரித்தால் நீ எங்க போகும்?
பூமியில் உள்ளதல்ல, சக்கா மாங்கா தேங்காய் அல்ல. நீ மரித்தால் எங்க போகும்? இவன் மரித்திருக்கிறோம், இவன் எங்க போகிறோம்? கரெக்டான ஒரு நல்ல மெசேஜ், ஒரு நல்ல செய்தி மக்களுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் புரியுற அளவுக்கு அவன் கொடுத்துட்டு போகும். அதை கேட்டுட்டு இருக்கிற அடுத்த தலைமுறை இதை பிடிக்கும். அப்படிதான் ஐயா அநேகர் ரட்சிக்கப்படுகிறது. ஆனா இது வந்து மக்களுக்கு தேவையை சீக்கிரப்படி. பலவீனரும் வியாதி உள்ளவர்கள் ஆகியிருக்கிறார். அநேகர் சாகிறார், பலவீனர் ஆகிறார், நோயாளிகள் ஆகிறார். இதெல்லாம் நடக்கும் போதும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அவரெல்லாம் நல்லா இருக்கு. ஒரு சில பிரச்சனைகள் வந்து விழுந்து போயிடுச்சுன்னு சொல்லுங்க. அடுத்த வசனம் படி. நம்மை தானே நிதானித்தறிந்து நான் நியாயம் தீர்க்கப்படும். ஸ்தோத்திரம். நம்மளே நிதானித்தறிஞ்சால் நாம் அல்லேலூயா. 8 தாள போய் பேசுகிறேன். இடர்சவர் வந்தார், அவர மகன் எல்லாரும் ஜெபிக்கணும். ஸ்தோத்திரம். இல்லையா ரொம்ப மோசமா அவர் ஒரு வருத்தம் கொடுத்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அவன் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம எல்லாம் ஜெபிக்க வேண்டும். சகோதரன் ரட்சிக்கப்படும். அதிகம் தாமசம் இல்லாம அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் வரும். ஒரு RSS லெவல் பயங்கரமா போராடி கொண்டிருக்கிறார். பயங்கரமா அவருக்கு மனோபலி கொடுத்துட்டு இருக்கிறார். ஆனா அந்த சகோதரனை இயேசுவோடு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சீக்கிரம் யோவான் சுவிசேஷம் அல்லேலூயா 13ஆம் அதிகாரம் 1 முதல் அதுக்கு 4 முதல் உள்ள வாக்கியம் சீக்கிரம் படிச்சு நம்ம நிறுத்த போறோம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இந்த உலகத்தை விட்டு பிதாவினிடத்து போகும்படியான தம்முடைய வேலை வந்தது அறிந்து தாம் இந்த உலகத்தில் இருக்கிற தம்மோடு கூட தம்முடைய உடையவர்களுக்கு அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அந்த அன்பை கண்டினியூ பண்றதுக்காகத்தான் என்ன செய்கிறது இயேசு இதெல்லாம் செஞ்சது. அப்போ அன்பை கண்டினியூ பண்ணணும். அல்லது இடையில கொண்டு வந்து பொறாமையை கண்டினியூ பண்ணக்கூடாது, அல்லது பிரஸ்டீஜை கண்டினியூ பண்ணக்கூடாது, ஈகோ காம்ப்ளெக்ஸை கண்டினியூ பண்ணக்கூடாது. எல்லாம் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் முன்னேறியதுக்கு அப்புறம் செய்யறது மொத்தம் இதுதான். ஈகோ, கன்ஃபியூஷன் உண்டாக்குறது, அது மட்டுமல்ல பொறாமை, எரிச்சல் உண்டாக்குறது, இதெல்லாம் கண்டினியூ பண்ணி ரட்சிப்பினுடைய பரலோகத்தினுடைய மகிமை இழந்தையா. பின்ன வர்ற பிரச்சனைகள் எல்லாம் ஏசப்பச்சியும் சொல்கிறார். காம்ப்ளெக்ஸும் ஈகோயும் அகந்தையும் எல்லாம் நம்மளை விட்டு போகிறதுக்கு உண்மையான வழி, ஏற்ற வழி இதுதான் ஐயா. ரத்தம் நமக்கும் சரீரத்தில் உண்டு. ஒரு கொஞ்சம் ரத்தம் போய் நமக்கு வலிக்கும். அதே போல இயேசு கொடுத்த ரத்தத்துக்கு பின்னாடி இருக்கிற சகோதரிகள் தலையில் கண்டு தட்டு வெட்டிட்டு சோத்திரம் சொல்லு பட்டுங்க. இல்லை முன்னாடி விட வந்திருக்கணும், இல்லைங்க அங்கே இருக்க கூடாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சீக்கிரம் படியா. சீமோன் குமாரனாகிய யூதா இஸ்காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர் போதனை பண்ணி கொண்டிருக்கையில் நம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்து தெரிஞ்சிட்டு, அப்போ இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள அதிகாரம் என்ன? பிதாவு சகல அதிகாரத்தையும் குமாரனை கைமாறியது கொண்டு, குமாரன் இதை தெரிந்து கொண்டது கொண்டு தன்னை நேசிக்கிறவங்களுக்கு பிதாவினுடைய திட்டம் சொல்லிக் கொடுக்கிறதாக காலுகளுகள் புரிஞ்சிருச்சா? பிதாவினுடைய சகல அதிகாரத்தையும் காலுகளுகளோடு கூட யார மேல் வரும்? காலுகளுகிற ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் மேல் வரும். அப்ப நான் கேட்கட்டும், காலுகளுகிற புள்ளா பிச்சைக்காரனா? சொல்லுங்களா? இவை பிறந்த காலை புரிஞ்சு கிளம்போ இவன் பிச்சைக்காரனா? இவன் மேல் வெளிப்படுகிற அதிகாரம் பிதாவினுடைய பரிபூர்ணதா. பிதாவினுடைய சகல பரிபூர்ணதையும் இவன் காலுகளுகிறதோட இவன் மேல் இம்பாக்ட் ஏற்படுகிறது. அதுக்கு அர்த்தம் இவன் ஒரு சாதாரண மனுஷன் அல்ல, இவன் ஒரு அசாதாரண மனுஷன். அப்போ இவன் கெட்டுகள் அவுந்து போகுமா? இவனுக்கு விடுதல் கிடைக்கிறதுக்கு லேட் ஆகுமா? பிதாவினுடைய சகல அதிகாரத்தையும் பிறனோடு கூட சேர்ந்து அவன் காலுகளுக்கிறதுக்காக இவன் வில்லிங்காய் இவன் அர்ப்பணித்து கொடுத்து, ஒரு கழுதையின் படி இவன் அர்ப்பணித்து கொடுத்து, அவன் காலில் அழுக்கோ சொறியோ எதுவுமே பார்க்காத, அவன் முகத்தையே பார்க்காத, ஆண்டவரே இது பிதாவினுடைய பரிபூர்ணதை என்று தெரிந்துணர்ந்து இவன் பிறந்த காலை கழுகப்போம். இவன் பிச்சைக்காரன் அல்ல, இவன் அசாதாரண மனுஷன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இயேசு பிதாவினை ரெஸ்பெக்ட் செய்தപ്പോൾ மகிமை மொத்தம் இயேசுவில் வந்தப்போ இயேசுவுக்கு தெரிஞ்ச இது தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடு. அதனால தான் இயேசு
அலைയേണ്ട കാര്യമില്ല, ചിന്തിക്കേണ്ട കാര്യമില്ല. നീ കറക്റ്റാ ഇത് ചെയ്, നീ കറക്റ്റാ ജപം பண்ணு, നീ കറക്റ്റാ കൂട്ടങ്ങൾക്ക് പോ, ആലോചനകൾ കേറ്, അർപ്പണിച്ചുകൊട്, താഴ്ത്തി ഒപ്പിക്കൊട്. ഉനക്ക് ഒരു നഷ്ടവും വരാതയ്യ. അടുത്ത വസനം சீக்கிரம் படி முடிச்சு. യേശു അറിഞ്ഞ് ഭോജനത്തെ വിട്ടെഴുമ്പി വസ്ത്രങ്ങളെ കലട്ടി വെച്ച് ഒരു ശീല എടുത്ത് അരയിലെ കെട്ടിക്കൊണ്ട്, ഇത് യാരെന്ന് പുരിയണം? ഉലക ചരിത്രത്തിലെ മകൻ, ഉലകത്തിൽ AD BC രണ്ടായി തിരിച്ച മകൻ, രണ്ടായി തിരിക്കുന്നதுக்கு முகாந்திரமாய் மாறிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களுடைய காலை கழுகிறதுக்கு இவ்வளவு சீக்கிரமா இறங்கி வரும்போது அந்த மகானுடைய ஈ தன்மை தெரியுதா? எவனோ அவன் எழுப்பும். ஸ்தோத்திரம். உலகத்தை AD BC இது திரிக்கிறதுக்காக, இதை பிரித்தெடுக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் தான் உண்மையாய் மாறியது. எல்லாவனுக்கும் தெரியும், எல்லா மத நேதாவிനും தெரியும். இந்த உண்மை தெரியாத ஒருத்தரும் இல்ல. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. ஆனால் மக்களுக்கு இன்னும் உண்மை வேண்டாம், ஆனால் நமக்கு அது வேணும். சீக்கிரம் படி. போதனத்தை விட்டு எழும்பி வஸ்திரங்களை காட்டி வச்சு ஒரு சிலை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசர்களுடைய காலை கழுகவும் தான் கட்டிக்கொண்டிருந்தார். சிலையினால் துடைக்கவும் தொடங்கினார். ஹை கிரேட் உள்ள ஒரு மனுஷனும் லோ கிரேட் உள்ள சீசரும். ஆனால் ஹை கிரேட் உள்ள மனுஷன், ஹை குவாலிட்டி உள்ள மனுஷன் லோ கிரேட் உள்ள சீசருடைய காலை கழுகிறார். இதுதான் ஐயா நம்ம பின்பற்றுகிற இயேசு. அப்ப நான் கேட்கட்டும், இவருக்குள்ள கோணம் நமக்கு வந்தா நாம் நல்லாகுமா, தகர்ந்து போகுமா? வாலிப சகோதரங்களே, வாலிப பிள்ளைகளே, 19 வயசு, 22 வயசு, 25 வயசு, எச்சரிக்கையாயிரி. இயேசுவை போல ஆகணும். இயேசுவின் வாக்கு கேட்கணும், அவனோடொപ്പം நடக்கணும். அவனை போல ஆகிறதுக்கு, அவன் வாக்கு கேட்கறதுக்கு நீ தயாராயாய். நீ ஒரு சாதாரண மனுஷன் அல்ல, நீ ஒரு அசாதாரண மனுஷன். நீ இருக்கிறது குப்பையிலாகட்டும், நீ குப்பையிலாகட்டும், அந்த இடத்திலிருந்து உன்னை தூக்கும். இந்த வல்லமை பரலோகத்துக்கு கேட்டது. முழு அதிகாரங்களையும் ஜெயித்தடக்கிய இயேசுவின் மேல் வெளிப்பட்ட வல்லமை. அப்போ இன்னைக்கு காலை கழுகிற எவனங்களும் ஒருத்தன் கீழ்த்தரமா போகுமா, தகர்ந்து போகுமா? போகாதையா. அதை அர்ப்பணித்து எவன் செஞ்சாலும் செய்கிறவனுக்கு விடுதல் வரும், செய்கிறவன் ஆசீர்வதிக்கப்படும், அவன் குடும்பம் கட்டப்படும், அவன் பிள்ளைகள் சேவலாகும், ஆசீர்வாதமாய் மாறும், உயர்த்தங்கள் உண்டாகும்.